சம்டைம்ஸு வாட்ஸ்அப்பை பை மிஸ்டேக்காக டெலீட் பண்ணிட்டு அது ரெக்கவரி பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனால் முடியவே முடியாது. ஸோ அதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் தாங்க இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் பை மிஸ்டேக்காக டெலீட் பண்ணிட்டு ரெக்கவரி பண்ண கஷ்டப்படுறீங்களோ ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பை மிஸ்டேக்காக டெலீட் பண்ணதை ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பின்னாடி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே அக்ரி அண்ட் கண்டினியூவான்னு கேட்கும். ஓகேன்னு கொடுங்க. கொடுத்து எந்த மொபைல் நம்பருன்னு கேட்கும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இது வந்து உங்களோட வாட்ஸ்அப் எந்த மொபைல் நம்பருக்கு ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ணிங்களோ ஸோ அதே மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ இது கான்டாக்ட் அண்ட் மீடியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கேட்கும். இதுவும் கண்டினியூன்னு கொடுங்க. இது கான்டாக்ட் அளவு கொடுங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் ஆடியோ வீடியோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மீடியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கும். இதுவும் அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட டேட்டா பேக்கப் இருக்குது, ரீஸ்டோர் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு ரீஸ்டோருன்னு கிளிக் கொடுங்க. கொடுத்தோடனே உங்கள் டேட்டா வந்து பேக்கப் வந்து ரீஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடுங்க. பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீஸ்டோர் ஆகும். ஸோ ரீஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணுங்கள். ரீஸ்டோர் நவுன்னு கொடுங்க. பார்த்தீங்களா, சாட்டுக்கு வந்தீங்கன்னா ஸோ உங்களது என்னென்னலாம் டேட்டா இருந்துச்சோ இது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ண வாட்ஸ்அப்பை இப்படி தான் ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.